வணக்கம் மக்களே! ஜப்பான்ல இந்த மாரி டீர் பவ் பண்ணி நெறைய ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இந்த பிளேஸோட பேர் நாரா பார்க். நாரா ப்ரிஃபெக்சர்ல இருக்கு. கியோத்தோங்கிற ஒரு ஃபேமஸான சிட்டில இருந்து இது பக்கம் தான். ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட லிமிடெட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்ணோம் அப்டின்னா, நாரா ஸ்டேஷன வந்து ரீச் பண்ணிர்லாம். நாரா ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து வந்தாலே போதும், இந்த பார்க் இருக்கும். இன்கேஸ் டோக்கியோலருந்து வரோம் அப்டின்னா, ஷின்கான்சன்ல வர்றது பெஸ்ட். ஏன்னா டிராவல் டைம் கம்மி. ஷின்கான்சன் அப்டின்னா புல்லட் ட்ரெயின். 3 ஹார்ஸ் அப்ராக்ஸிமேட்டா டோக்கியோலேருந்து டிராவல் பண்ணா போதும். கியோத்தோ ஸ்டேஷன வந்து ரீச் பண்ணிரலாம். அகைன் அங்கருந்து ஒரு 45 மினிட்ஸ் லிமிடெட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல வந்தோம் அப்டின்னா, இந்த பார்க்குக்கு ரீச் ஆயிடலாம். இல்ல பஸ் ரூட்ல வரோம் அப்டின்னா, லாங் ஜர்னியா இருக்கும். ஒரு 10 டூ 11 ஹார்ஸ் ஜர்னி. அது ஓவர் நைட் பஸ்ஸஸ் தான் நெறைய இருக்கும். அதுலயுமே ஃபர்ஸ்ட்டு கியோத்தோ ஸ்டேஷன் வந்துட்டு, அகைன் அங்கருந்து தான் நாரா பார்க் வர மாதிரி இருக்கும். இன்கேஸ் டோக்கியோலேருந்து வரதா இருந்தா, இதுதான் ரூட்டு. இந்த பிளேஸ்க்கு வரதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப ஓப்பனான ஒரு கிரவுண்டு தான். அந்த கிரவுண்ட்ல நெறைய மான் இருக்கும். இதுக்கு குடுக்குற சாப்பாடுக்கு பேரு ரைஸ் கிராக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு பிஸ்கட் மாதிரி இருக்கும். அத இங்கேயே நெறைய குட்டி குட்டி ஷாப்ஸ்ல சேல் பண்ணுவாங்க. 200 யென் குடுத்தோம் அப்டின்னா, ஒரு 5 டூ 6 ரைஸ் கிராக்கர்ஸ் குடுப்பாங்க. இங்க இருக்கிற மான் எல்லாமே, இங்க இருக்கிற ஜாப்பனீஸ் மக்கள பார்த்து தான் பவ் பண்ணவே கத்துக்கிச்சு. மத்தபடி டீருக்கு நேச்சுரலா பவ் பண்ற பிஹேவியர் கிடையாது. ஸோ இது எப்படின்னா, பவ் பண்ணோம் அப்படின்னா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, எல்லாரையும் பார்த்து பவ் பண்ணும். மார்னிங் டைம்லயே போயிட்டோம்னா, கொஞ்சம் பசியில இருக்குன்றனால, வாலண்டியரா உங்ககிட்ட வந்து சாப்பாடுக்காக பவ் பண்ணிட்டே இருக்கும். இன்கேஸ் ஆஃப்டர்நூனுக்கு மேல போனீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி சாப்பிட்டு ஃபுல்லா இருக்குமா, ஸோ தூங்குற டைம் ஆயிடும். ஸோ எல்லாமே படுத்து தூங்கிட்டு இருக்கும். ஸோ மார்னிங் போறது பெஸ்ட்டு. அண்ட் நம்ம கையில பிஸ்கட் இருக்குன்னு பார்த்துருச்சுன்னா, நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரும். நீங்க ஒரு மானுக்கு குடுக்கும்போது, பக்கத்துல இருந்து வேற மான் வந்துருச்சுனாலும், உங்க பக்கத்துல வந்து அதுவும் சாப்பிடுறதுக்கு கேட்க வரும். ஸோ, அதனால பிஸ்கட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒளிச்சு வச்சுக்கிறது தான் நல்லது. இல்லன்னா உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வரும். சில பெரிய கொம்பு இருக்கிற மான்லாம் அதோட கொம்ப வச்சு உங்கள அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளோட ட்ரெஸ்ஸ புடிச்சும் சவைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ, நீங்க அந்த டைம்ல கைய ஓப்பன் பண்ணி நோ நோன்னு ஒரு 2 டைம்ஸ் கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா, அது புரிஞ்சுக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடும். இந்த பிளேஸ சுத்தி பக்கத்துல சுத்தி பார்க்கறதுக்கு பிளேஸஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் மாரி தான் இருக்கும். கோவில், மியூசியம் அப்படிதான் இருக்குமே தவிர, வேற இன்ட்ரஸ்டிங்கான பிளேஸஸ்லாம் எதுவுமே கிடையாது. இங்க நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு டெம்பிள்க்கு தான் போயிருந்தோம். இந்த டே 1 இன் கியோட்டோ எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் இங்க கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.